ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2025 ஒரு மலையாளம் ட்ராமாவாக தமிழ் டப்பிங்லேயே இப்போ ரீசெண்டாக வெளியாக இருக்கிற மீஷா. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் 2 நண்பர்கள் காமிக்கப்படுறாங்க. ஒருத்தருடைய பேர் மிதுன், இன்னொருத்தருடைய பேர் அனந்து. இவங்க 2 பேரும் பயங்கர பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் 2 பேரும் வேறு வேறு சாதிய சமூகத்தை சேர்ந்த நபர்கள். இதனாலேயே இவங்களுக்குள்ள எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுமே கிடையாது அப்படின்னா கூட, இந்த சமூக கட்டமைப்புன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த சாதிய கட்டமைப்புன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அது பல இடங்களில் அவங்கவுங்களுக்கு, அதாவது இவங்க 2 பேருடைய நட்புக்குள்ளே அங்கங்கே உள்ளே வந்துக்கிட்டு போகத்தான் செய்யுது. ஏன் ஒருத்தருடைய வீட்டிலேயே கூட இன்னொருத்தனை ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். படத்துடைய ஆரம்பத்திலேயே நம்ம மிதுன் இருக்கார். அவர் நம்ம அனந்துக்கு கால் பண்ணுறாப்புல. கால் பண்ணி, டே இங்கே பாரு, நம்ம மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, இந்த வாரம் சனிக்கிழமை நீ ஃப்ரீயா? நம்ம இவங்க 2 பேருக்கு இன்னொரு ஃப்ரெண்டு இம்மாதுன்னு ஒருத்தர் இருப்பாப்புல, அவரையும் நான் கூப்பிட்டேன், என்ன சொல்கிறேன், அவனும் வரேன்ட்டான், நீ வர்றியா இல்லையா? இந்த வட்டம் நம்ம மீட் பண்ணுறோம் சனிக்கிழமை, இங்கே பாரு மான்கறி, சரக்கு மான்கறி, வேறு விதமான என்டர்டெயின்மெண்ட்டு, ஆனால் வெளியிலேயே சொல்லிடாத, அவ்வளோதான், சோழியை முடிச்சு விடுவாங்க நமக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்துக்காக கூப்பிட்றாப்புல அந்த மிதுன்னு. இப்போ நம்ம அனந்துக்கு ஒரு டவுட்டு, போகலாமா வேணாமா, என்ன சரி போவோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாப்புல. ஆனால் அன்றைய இரவு இவங்க நினைக்காத மாதிரியே மாறப்போகுது அப்படிங்கிறது இவங்க 2 பேர்த்துக்கும் அப்போ தெரியாது. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள்ங்கிறது ஒரு 3-4 கதாபாத்திரங்கள் தான். ஒன்று கதிர், இன்னொன்று ஹக்கீம் ஷாஜஹான், 3வது ஷைன் டாம் சாக்கோ, 4வது சுதி கொப்பா. இந்த 4 கதாபாத்திரங்கள் தான் முக்கியமான கதாபாத்திரங்கள். 4 பேரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை நேர்த்தியாக நீட்டாகவே ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ரீசன்ட் டேஸில், அதாவது இந்த வருஷத்தில் அப்படின்னு கூட வச்சுக்கலாம், நான் பார்த்த ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு மலையாள படங்களில் இதுவும் ஒன்று. ஆக்சுவலாக இந்த முக்கியமான லீட் கேரக்டர்ஸ் மாதிரி சித்தரிக்கப்பட்ட கதிருடைய கேரக்டர் ஆகட்டும், ஹக்கீம் ஷாஜகானுடைய கேரக்டர் ஆகட்டும், இந்த 2 கேரக்டரையும் அவங்க எழுதின விதத்தில் நல்லா தான் எழுதியிருக்காங்க. ஆனால் இது எங்கேயும் கடைசி வரைக்கும் பெருசாக இவங்க எடுத்துகிட்டு போகலை. உண்மையாக படம் ஆரம்பித்து ஒரு 30-35 நிமிஷத்தில் என்னமோ நடக்க போகுது, ஏதோ ஒரு சம்பவம் மட்டும் ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு புரியுதே தவிர, கதைக்களம் முதல்ல பெருசாக எதை நோக்கி நகரத்தான் போகுது அப்படிங்கிறதையே தெளிவாக இவங்க சித்தரிக்கலை. அதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் போகிறாங்க. இது பத்தாததுக்கு இது ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு க்ரைம் ட்ராமா, இல்லை க்ரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 கட்டான படமாகத்தான் அது ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்துக்குள்ளே பொலிட்டிக்கலாகவே ஒரு சில விஷயங்களை இவங்க பேசத்தான் செஞ்சுருக்காங்க. ஏன் நம்ம சல்லுபாயெல்லாம் உள்ளே இழுத்து விட்டுருக்காங்க, அது பேர் சொல்லியே சொல்லியிருக்காங்க. இந்த மான்கறி மேட்ரு தெரியும் இல்லையா, நம்ம சல்லுபாய்ங்கிற வரைக்கும் உள்ளே இழுத்து தான் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் உள்ளே இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இவங்க அந்த கதையை நரேட் பண்ண, அதாவது சில படங்கள்லாம் நீங்கள் நான் லீனியராக நரேட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் சுவாரஸ்யம் கூட்டிகிட்டே போகும். என்னங்க அது, இப்படி ஒரு விஷயத்தை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படிங்கிற அளவுக்கு செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எங்கள் படத்துடைய ஆரம்பத்திலேயே நல்லா குத்துக்கள் மாதிரி இருக்கக்கூடிய கதிர் தான் நீ வாப்பா பார்த்திக்குன்னு சொல்லி கூப்பிட்றாப்புல, கரெக்டு. பின்னாடி நான் லீனியராக ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஓப்பன் பண்ணி அதில் அங்கங்கே என்ன சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த தருணத்தில் கதிர் என்ன பண்ணுறாரு, கதிரை ஒரு ஊரையை துரத்துறாங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக துரத்துறாங்க, கடைசியில் சரமாரியாக சண்டை போடுறாங்க, வெட்டுறாங்க, உருள்றாங்கிற மாதிரிலாம் காமிக்கிறீங்களே. இதில் நமக்கு என்ன இப்படி நரேட் பண்ணதுனால நமக்கு எந்த இடத்துல பெருசாக சுவாரஸ்யம் இருக்க போகுது? ஐயோ கதிருக்கு இப்படி ஆகிப்போச்சு, கடைசியில் ஒரு பொலப்பாரா மாட்டாரா அப்படின்னு நம்ம நினைக்க போகிறோம். அதான் முதல் சீன்லேயே அவர் தனியாக பார்ட்டி கூப்பிட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு தோணுது. இதனாலேயே உப்புச்சப்பே இல்லாமல் கதைக்களம் நகருதுங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் நமக்கு பல இடங்களில் வருது. இத்தனைக்கும் இந்த கிளைமேக்ஸை நெருக்கும் போதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காத ஒரு சின்ன அதை ட்விஸ்ட்டுன்னு எடுத்துக்கலாம், இல்லை ஒரு சின்ன சர்ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை உள்ளே வச்சுருக்காங்க, அதெல்லாம் ஓகே தான். இருந்தும் இதில் ஷைன் டாம் சாக்குடைய கதாபாத்திரம்லாம் எங்கே ஒரு வேட்டைக்காரர் மாதிரி ஒரு வர்றாரு. ஆனால் அந்த கதாபாத்திரம்லாம் பெருசாக எதுக்கு, ஏதோ வலுக்கட்டாயமாக உள்ளே வலிச்சு வச்சு எழுதி வச்ச மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீலை கொடுக்குது. கதிருடைய கதாபாத்திரத்தை எப்படி இவங்க கடைசியாக க்ளோஸ் பண்ணாங்க அப்படிங்கிற விதமும் என்னங்கடா சொல்ல, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை தான் எனக்கு கொடுத்துச்சு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஒரு சுவாரஸ்யமான நாட்டு, நல்ல ஒரு கதைக்களம், அதை இவங்க சுவாரஸ்யமாக ஒரு சில இடங்களில் அந்த கதாபாத்திரத்தை எழுதி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் அதை பெருசாக கேரி ஓவர் பண்ணி ஓவராலாக இந்த கதையை பெருசாக இவங்களால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியலையோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அப்படி எதுவும் பெருசாக கிடையாது.
இது பார்க்கணுங்கிறவங்க ஃபேமிலியோட பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் முதல்ல படத்தை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு படம் தான். பார்க்கணும் பார்க்கல அப்படிங்கிறது உங்களுடைய கால் தான். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.